ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதசியை பற்றி பார்க்க போறோம். அதுதான் பத்மினி ஏகாதசி. பத்மினி ஏகாதசி என்றால் என்ன? பத்மினி ஏகாதசி புருஷோத்தம மாதத்தில் வரும் மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதசி ஆகும். இந்த ஏகாதசி நாளில் விரதத்தை உண்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடித்தால் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைத்து நினைத்த வரம் நிறைவேறும் என்பதை நாம் அறியலாம். ஆமாம், இந்த பத்மினி ஏகாதசி ஏன் இவ்வளவு முக்கியமாக உள்ளது? இந்த கேள்வி நமக்கு மட்டும் வரவில்லை அப்பா. அந்த காலத்தில் பாண்டவர்களில் ஒருவரான யுதிஷ்டருக்கும் இது வந்துள்ளது. அவர் இதை கிருஷ்ணரிடம் கேட்டுள்ளார். அதற்கு கிருஷ்ணர் ஒரு கதை கூறினார். அதை நாமும் பார்ப்போமா? பாருங்கள். வரலாற்று பின்னணி. கார்த்திவீரிய அர்ஜுனனின் கதை. முன்னொரு காலத்தில் ராவணனை சிறைப்பிடித்த கார்த்திவீரிய அர்ஜுனனின் வலிமையை பற்றி நாரதர் புலஸ்திய முனிவரிடம் கேட்டார். அதற்கு அவர் பின்வரும் கதையை கூறினார். திரேதாயுகத்தில் ஐஹய சம்வம்சத்தில் பிறந்த கார்த்திவீரியனுக்கு 1000 ராணிகள் இருந்தும் ஒரு முனிவரின் சாபத்தால் புத்திர பாகியம் இல்லை. இதனால் வருந்திய மன்னன் தனது ராஜ்யத்தை அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கந்தமாதன பர்வதம் மலைக்கு தவம் செய்ய சென்றான். அவனது மனைவி பத்மினி ஹரிச்சந்திரனின் மகள் அவனுடன் சென்றார். 10,000 ஆண்டுகள் தவம் செய்தும் பலன் கிடைக்காத போது பத்மினி அனுசுயா தேவியிடம் ஆலோசனை கேட்டாள். அனுசுயா தேவி அதிக மாதத்தில் வரும் பத்மினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க சொன்னாள். பத்மினி மிகுந்த பக்தியுடன் இந்த விரதத்தை மேற்கொண்டாள். இதன் பலனாக அவரது பக்தியில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த கேசவ பெருமாள் மகாகருடனின் முதுகில் ஏறி அவளுக்கு காட்சியளித்தார். பகவான் அவளிடம், அழகானவளே, புருஷோத்தம என்ற கூடுதல் மாதத்தில் வரும் இந்த விசேஷமான ஏகாதசியில் விரதமிருந்து என்னை நீ பெரிதும் மகிழ்வித்தாய். உனக்கு வேண்டிய விரதத்தை கேள் என்று கூறினார். அகில உலகையும் காக்கும் பரம பொருளின் இந்த உன்னதமான வார்த்தைகளை கேட்ட பத்மினி அந்த பகவானுக்கு பக்தி பூர்வமான பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து தன் கணவர் விரும்பிய வரத்தை கேட்டாள். உலகின் துன்பங்களை நீக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றி கார்த்திவீரிய மன்னனை நோக்கி, மன்னனே, உன் அன்பான மனைவி என்னிடம் பக்தியுடன் விரதம் இருந்து என்னை மகிழ்வித்தாள். என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கூறினார். அகில உலகங்களின் அதிபதியே, மது என்ற அரக்கனை அழித்தவரே, தேவர்கள், மனிதர்கள், பாம்புகள், அசுரர்கள் அல்லது பூத கணங்கங்களால் ஒருபோதும் வெல்ல முடியாத, ஆனால் உம்மால் மட்டும் வெல்லக்கூடிய ஒரு மகனை எனக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். அவர்கள் விரும்பியபடி எவராலும் வெல்ல முடியாத ஒரு மகன் பிறக்க வரமளித்தார். அதன்படி பிறந்தவனே கார்த்திவீரிய அர்ஜுனன். தனது தாயின் ஏகாதசி விரத பலத்தாலேயே அவனால் ராவணை எளிதில் தோற்கடிக்க முடிந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் இறுதியாக கூறினார், யுதிஷ்டிரா, இந்த ஏகாதசி மற்ற அனைத்து ஏகாதசிகளுக்கும் இணையான பலனை தரும். இதை கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக என் இருப்பிடத்தை அடைவார்கள். சூத கோஸ்வாமி கூறினார், இந்த ஏகாதசியின் பெருமையை கேட்பவர்கள் அல்லது படிப்பவர்கள் கூட பெரும் புண்ணியத்தை பெற்று இறுதியில் ஸ்ரீஹரியின் திருநாட்டை அடைவார்கள். இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இந்த வரும் ஏகாதசியில் நாமும் உண்மையான பக்தியுடன் நாமும் பிரார்த்தனை செய்தால் நாம் வேண்டிய வரத்தை அந்த கேசவ பெருமாளை கொடுப்பார். நாமும் இந்த வரும் ஏகாதசியை பத்மினியை போல் கடைபிடிப்போமாக. ஹரே கிருஷ்ணா.